வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வைகாசி விசாகம் இருக்குல்ல, இந்த வைகாசி விசாகம் அப்போ அதுக்கு சில விரதங்கள் இருப்பாங்க. சில பேர் வந்து 1 மாதம் இருப்பாங்க, சில பேர் ஒரு 7 நாள் இருப்பாங்க, சில பேர் வந்து ஒரு லாஸ்ட் 2 நாள் இருப்பாங்க. அதோட பலன்களை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக இந்த வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து அவரது மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வேண்டுதல்கள் நிறைவேறும், பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் முருகன் அருளால். மேலும் திருமணங்களாகி நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த நாள் ஒரு 7 நாள் 21 நாள் விரதம் இருந்து அதை முறையாக கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த முருகப்பெருமான மனம் முருகி வேண்டி அவர்கிட்ட 2 கையை ஏந்தி கேட்டோம்னா அவர் நிச்சயமாக குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு 100% புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிங்கனாக்கா பரிபூரணமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.